ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் கவனிப்போம். சங்கீத புத்தகத்துல 104வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க பாப்பா. பைபிள் எடுத்துக்கமா, இங்க இருக்கு பைபிள் எடுத்து. சங்கீத புத்தகத்துல 104வது சங்கீதம் 4வது வசனம். தம்முடைய தூதர்களை காட்டுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். அப்போ திடீர்னு ஒரு புயல் காற்று வருது. அந்த புயல் காற்று என்னவா இருக்கலாம்? சுனாமி வந்தது. சுனாமி என்னவா இருக்கலாம்? காற்று காற்றை பார்க்கப்படும் போது அது என்னது? ஒருவேளை தூதனாக இருக்கலாம். தூதனை கூட கர்த்தர் என்ன பண்றாரு? காற்றுகளாக மாற்றுகிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவங்க காற்றுகளாக இருக்கிறபடினால, தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒருத்தருடைய உள்ளத்துல என்ன பண்றாங்க? தூங்கும் போது சொப்பனத்துல நம்மள்ட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்க காற்றுகளாக இருந்தாலும் நம்ம உடம்புல பூந்து அதை வெளிப்படுத்த முடியும். புரியுதாக்கா உங்களுக்கு? இந்த காரியத்தை உணர்வுள்ளவன் இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டும். தூதர்கள் மனுஷ ரூபத்தை அடைந்து மனுஷர்களுடைய பாஷைகளை பேசி மனிதர்களோடு உறவாடினார்கள் என்பது நன்றாக தெரியும். ஆபிரகாமுடைய காலத்தில் என்ன நடந்தது? 3 பேர் என்ன பண்ணாங்க? அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். ஆபிரகாம் தூரத்திலிருந்து பார்த்து என்ன பண்ணா அப்படின்னா அவர்களை தரை மட்டும் வரவேற்று அவளை அழைத்து சென்று இந்த இடத்துல கொஞ்சம் தங்கி இருந்து உணவை அருந்தி செல்லுங்கள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் யார் என்பது அவனுக்கு தெரிஞ்சுதா? அந்நியர்களை போல அவர் பார்த்தாரு, கூப்பிட்டாரு, உபசரிச்சாரு. தன்னை அறியாமலே தேவ தூதர்களை அவர் என்ன செய்திருக்கிறாரு? உபசரித்திருக்கிறார். தேவ தூதர் அறியாமல் தேவ தூதரை உபசரித்தார் என்று பார்க்கப்படும் போது அந்த தூதர்கள் என்ன ரூபத்தில் இருந்திருக்காங்க? மனுஷர்களாக, புருஷர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்த உணவையும் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கப்படும் போது சொப்பனங்கள் மூலமாய் ஞாபகப்படுத்தி தன்னுடைய ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தவர்களும் அவர்கள் தான். தேவ தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்கிற ஒரு தன்மையை வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டு வருகிறது. நாம் வேதத்தை நன்றாக தியானிக்கப்படும் போதுதான் அது நமக்கு தெரியும். கணக்கில்லாத விஷயங்களை உலகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது, பாபிலோனிய மார்க்கம் இருக்கிறது, எகிப்து மார்க்கம் இருக்கிறது, பெர்சியத்திலே ஜொராஸ்ட்ரியன் என்கிற அந்த ஜொராஸ்ட்ரிய அந்த ரிலீஜியன் அந்த மார்க்கம் இருந்தது. முஸ்லிம் மதம் வரதுக்கு முன்னாடி சொராஸ்ட்ரியர்களுடைய மதம் தான் இருந்தது. அவர்களுக்கு அந்த கொள்கையிலே தூதர்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை யாருக்கு இருந்தது? இந்த பார்சியினுடைய அந்த மதத்திலே இருந்தது. இப்படியாக பல மதங்களிலே இந்த கொள்கைகளும் கோட்பாடுகளும் பல காரியங்கள் காணப்படுகிறது. இப்படியாக அவர்கள் அறிவித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நான் பார்க்கப்படும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சின்ன பையனை நம்ம ஏதாவது கடிந்து கொண்டு பேசினாலும், ஒரு பெரியவங்களை கடிந்து கொண்டு வேதனையோட நம்ம பேசினாலும் உடனே பரலோகத்துக்கு ரிப்போர்ட் போயிருமா? ஆண்டவர் சொல்றாரு, தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை கடிந்து கொண்டு கோபப்படுத்தின மாதிரி பேசினா அதுவும் பரலோகத்துல ரிப்போர்ட் ஆகுது. சும்மா ஓங்கி வேணுக்குன்னே கோபம் தலையில கொட்டுன்னு கொட்டாச்சுனாக்க உடனே தேவதூதர்கள் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. பைபிள் சொல்லுது. அவர்கள் அப்பமா என்ன இருங்க? அப்ப என்ன? குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை பாதுகாப்பதற்காக, பராமரிப்பதற்காக, உதவி செய்வதற்காக அவர்களை குறித்த கவனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூதர்கள் மேலே வைத்து கவனிக்க சொல்லுகிறார். அந்த பணிகளை செய்கிற ஊழியக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு இந்த ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். மத்தேயுடைய புத்தகத்தில் 22வது அத்தியாயம் 30வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்ல. நிறைய பேருங்க கல்யாணம் முடிச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு
பரலோகத்துல என் பொண்டாட்டி வந்துருவான், என் புள்ள வந்துருவான், பையன் வந்துருவான், என் மக வந்துருவான், மருமகன். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் அங்க ஓடாது. அந்த ரீல் எல்லாம் இங்கதான். சினிமாவில ஓடுறதெல்லாம் இங்கதான். எங்க இந்த பூமியில தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறீங்க. ஆனா தேவ சமூகத்துல பரலோகத்துல ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை, அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அங்க உள்ள சரீரம் வேற, அங்க உள்ள தன்மைகள் வேற, பூமிக்குரிய தன்மைகள் வேற. இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கேட்பான், பிரியாணி கேட்பான், அப்புறமா என்ன பண்ணுவான், சமோசா கேட்பான். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான், எனக்கு டாய்லெட்டை கட்டி வைக்கணும். பரலோகத்துல இதெல்லாம் தின்னாம்னா அங்க பரலோகத்துல டாய்லெட் கட்ட முடியுமா? பரிசுத்த ஸ்தலத்துல மன்னாவை சாப்பிடுகிறார்கள், பரிசுத்தமான உணவை சாப்பிடுறாங்க. அங்க அசுத்தத்துக்கு இடம் இல்லை. இந்த மாமிசம் சரினா நரமாமிசம், மண்ணிலிருந்து உருக்கப்பட்ட நரமாமிசம். ஆனபடினாலே இது மண்ணுக்கு போகிறது, அழிந்து போகிற ஒரு உடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உணவு வகைகள் அங்க பரலோகத்தில் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ தூதர்களை போல அப்ப ஆண்டன் தன்மை பூமியோட இருக்கிறத தவிர பரலோகத்துல இல்லை. ஆனா பரலோகத்தில் உள்ள தூதர்கள் பூமிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி பண்ணா, புருஷர்களாக காணப்படுகிறாள், மனிதர்களாக காணப்படுகிறாள், மனித வார்த்தைகளை பேசுகிறாள், அவர்களுடைய உறவாடுகிறார்கள், அவர்களுடைய சாப்பிடுகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். இதை நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மத்தேயுடைய புத்தகத்திலே 18வது அத்தியாயத்திலே 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கப்படும்போது எல்லாரும் சின்ன குழந்தைங்கள்ட்ட அன்பு செலுத்த வேண்டும், தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், சபையினுடைய குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். கடிந்து கொண்டு பேசுறது, காயப்படுத்தி பேசுறது, கோபம் உண்டாக பேசுகிறது, எரிச்சல் உண்டாக பேசுகிறது எல்லாம் ஒரு சாதிக்கப்பட்ட ஒரு செயல்கள். இது ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தூதர்கள் ரிப்போர்ட் பண்றாங்க, நோட் பண்ணிடுறாரு. வாசிங்க 18:10 வாசிங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை. என்ன அர்த்தம்? உதவிடும். நீ அடிச்ச அப்படின்னா திருப்பி ஆண்டவர் ஒன்னிய உதப்பாரு. இன்னொருத்தனை திட்டினா கொண்டாச்சு அப்படின்னா வெளியில உதவாங்க. ஒரு சின்ன விஷயம், 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போனேன். 1:45 தான் போயிருக்கேன். எப்பவுமே அந்த ஹோட்டல்ல 3 மணி வரைக்கும் சாப்பாடு இருக்கும், 2:30 வரைக்கும் சாப்பாடு வடிச்சு கொண்டுகிட்டே இருப்பாங்க. நான் போயிருந்தேன். அது வெயில்ல கடந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இலைப்பாடிட்டு அடுத்த ஊழியத்துக்கு போகணும்னு போனேன். நேற்று இந்த நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அப்ப என்னாச்சு அப்படின்னா, அன்னைக்கு அந்த 1:45க்கு சாப்பாடு கேட்டேன். அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அவன் மேல்முருகத்தூர் போற போஸ்டிங்க, அவங்க எல்லாம் சோறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏமா ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இல்லைன்னா உட்காந்து சாப்பிடுறேன், நான் ஒரு ஆள் தானே சாப்பிட போறேன், அதான் நிறைய சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்சல் போடணும், இல்ல சாப்பாடே இல்லை அப்படின்னா, சரி 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 பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நேற்று மத்தியானம் சாப்பிட போகும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் வாசல்ல நின்றுட்டு, ஏமா எனக்கு சாப்பாடு இருக்கானே, எனக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லையா அது சாப்பாடு இருக்குல்ல ஐயா, வந்து சாப்பிடுங்கய்யா, ஏன் இந்த வார்த்தையை கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நான் கேட்ட போது நீ சாப்பாடு இல்லைன்னு சொல்லி போச்சல் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு நாங்க 10 நாளா வியாபாரம் இல்லாம பொங்கி பொங்கி குப்பையில தாயா போட்டோம் அப்படின்னு 2 பேரும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டாங்க. அப்பதான் நம்மளை பத்தி புரியுது. அப்போ ஒரு சின்ன சின்ன நான் ஆண்டவரே இந்த பொம்பளை இந்த மாதிரி பண்றான், கோயில் குளத்துக்கு போறதுக்கு பார்சல் கட்டிட்டு எனக்கு சாப்பாடு இல்லைன்னா நான் அவ்வளவு தூரம் வெயில வந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சரியா கவனிச்சார். 10 நாள் நஷ்டம் போச்சு, எல்லாமே போச்சுன்ற ஒப்பாரி வச்சா நேற்று மத்தியானம். ஐயா உட்காருங்க சாப்பிடுங்க. எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டா, எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர்கிட்ட சொன்னா அப்பவே கவனிக்கிறார். என்ன அப்படிவிதமாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், பிள்ளைகள் மேலே கருத்தா இருக்கிறார், எல்லாரும் மேலேயும் கருத்தா இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் நியமனம் பண்ணி இருக்கிறாரு. என்ன ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த குடும்பத்துல கோமதிக்கு ஒரு பெண் குழந்தைய ஒரு பையனை கொடுத்திருக்க. எது கொடுத்திருக்கிறாரு? இந்த பிள்ளைகளை நீ வளர்த்து ஆளாக்கி ஆண்டவருக்கு ஏற்றபடி நடத்தணும். அப்ப அந்த கடமை தான் அவங்களுக்கு. இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஆண்டவருக்கு பிரியமாக வளர்க்கணும், அதுதான் உங்க கடமை. அதுக்காக அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வேற மாதிரி நோண்டி அதுக்கு கஷ்டப்படுத்தி கண்ணீர் விடுத்தி அது மண்டையில இப்படியே சொரிஞ்சுக்கிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு கண்ணீரை தொட்டுக்கிட்டு இருந்ததுன்னா
கொடுக்கப்பட்ட பணியை நீங்க சரியா செய்யல, தேவதூதர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அல்லேலூயா. என்ன சத்தமே காணும். அல்லேலூயா. இந்த வசனம் அதுதான் சொல்லுது. ஒரு சிறியரையும் அப்பனா என்ன எச்சரிக்கையாடுன்றாரு. நீ தேவையாக உங்களுக்கு இங்க நீங்க வம்பு பண்ணிட்டு அங்க போவீங்க, அங்க இன்னொருத்த வம்பு உங்களுக்கு ரொம்ப இழுத்துக்கிட்டு இருப்பா. அப்படி இல்லை, தேவையுமா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தூதர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கப்படும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களும் இருக்கிறது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, ஈரான், எல்லா தேசங்களிலும் இருக்கக்கூடிய மொத்த ராணுவம் எவ்வளவு இருக்குதோ அதோட அதிகமான ராணுவம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பகவத்தின் தேவனிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த உலகத்துல இன்னொரு காரியத்தை நான் ஒன்று சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், மார்க்கனுடைய புத்தகம் 5ஆம் அத்தியாயத்திலே அதுல ஒரு அசுத்தாவி ஒரு பிடித்தவன், விலங்குகளினால் பூட்டப்பட்டவன், சங்கிலியினால் கட்டப்பட்டவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கப்படும் போது அவன் அங்கே ஆண்டவர் வருகிற நேரத்துல என்ன பண்ணா, பிரேத கல்லறையிலிருந்து எதிராக ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி வருகிறான் என்று நாம் பார்ப்போம். 5:2 வாசிங்க. அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கிலியை போட்டாலும் அசுத்தாவி பிடிச்சிருவான், சங்கிலியை உடைச்சிடுவான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஆவிக்கு அவ்வளவு பலம் இருக்கும். அசுத்தாவி பிடிச்சவங்கள 4 பேர் 5 பேர் போட்டு பிடிச்சு அமுக்குவாங்க. சர்ச்சில பார்த்திருக்கேன். பேய் ஓட்டுறதுக்கு முடியாம போட்டு அதை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, கை காலெல்லாம் கயிறு வச்சு கெட்டி சர்ச்சை நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கெட்டி வச்சிருப்பாங்க. சர்ச்சை முடிஞ்ச உடனே அந்த பாதி வெளியில போயிருக்கோம். திருப்பி அடுத்து எப்ப சர்வீஸ் நடக்குது வெளில வரும். பூர்ணமலை ரோட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் ஐயா வந்தாரு. அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவங்க சர்ச்சில் ஒரு பொண்ணை கைய காலெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கெட்டி பத்திரமா பாதுகாத்து சொந்த பந்தம் எல்லாம் உட்கார்ந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பேய் ஓட்டியாச்சு, முடியலன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அங்க வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த பேயை ஓட்டணுமே மலையில உட்கார்ந்து உவாசி ஜெபம் பண்ணிட்டு திருப்பி மலையிலிருந்து இறங்கி போகணும்னு பார்த்தாரு. அந்த நேரத்துல பாருங்க என்னைய கூப்பிட்டாரு, ஐயா நீங்க வரீங்களா ஐயா என் இடத்துக்கு அப்படின்னு. வரேன் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போனாரு. போன உடனே ஜெபம் பண்ணி அந்த பேயை ஓட்டியாச்சு, முடிஞ்சு பேசு. அப்ப சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஐயா இந்த பொண்ணை இங்க வச்சதுல இருந்து அவங்க சொந்த பந்தம் எல்லாம் இது வரைக்கும் 300 பேர் இங்க வந்துட்டு போயிட்டாங்க. இந்த சர்ச்சு விளம்பரம் ஆயிருச்சு, எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது இந்த அம்மா அங்கே இருக்கு, ஆனா பேயை மட்டும் ஓட்டிட்டா பெரிய பிரசித்தமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பேயை ஓட்டியாச்சு, நல்லா ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதுசா ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது. அந்த சர்ச்சில் தான் கொண்டாந்து கட்டினாங்க. நம்ம போய் ஜெபம் பண்ணி முடிஞ்சு அதுக்கப்புறம் சரியான பிறகு பாத்தீங்கன்னா சபை என்னாச்சுன்னா 2வது மாசம் 150-200 பேர் இருக்கிறாங்க. படிக்கட்டுல 50 பேரு, உள்ள 150 பேர், இடமே இல்லை, கொட்டையை தான் போட்டிருந்தாங்க. தேவன் அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தொடப்பட்ட ஒரு அடையாளம். தேவ தூதர்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். தேவன் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனை ஆண்டவர் சொல்லுகிறார், அவனையும் தேவ தூதன் தான் சொல்லுகிறார். அவன் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், தேவ தூதன் போல இருக்கணும்ன்றாரு. இங்க அப்படியே இருக்குது இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்துல அவர்கள் இந்த ஆவியை நான் பார்க்கிற வாசிங்க. அந்த 5வது அத்தியாயத்துல 6-7 வாசிங்க. அவன் தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து பணிந்து கொண்டு, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்த ஆகும்படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று சொன்னா. பாருங்க என்ன, உனக்கு வந்து பணிந்து கொண்டு என்னை வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றார்.
அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன, எனக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று. நான் உமக்கு ஏதாவது தொல்லையே பண்ணலையே. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு தொல்லை பண்ணாத ஆதியை கொஞ்சம் பயந்து ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்குது. ஆனா என்ன பண்ணுது? மக்களை தொல்லை பண்ணுது. மக்கள் இடத்துல புரிந்து கொண்டு படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இதுல காணப்படுகிற இன்னொரு வார்த்தை நீங்க கவனிக்க வேண்டும். அந்த அசுத்தாவி நேரா போய் என்ன பண்றான், ஒரு ஆளை பார்த்தவன ஆபீஸ்ல ஒண்ணு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க இல்ல, ஒரு கம்பெனில வேலை செய்ய விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த அசுத்தாவி பிடிச்சவன் உடனே என்ன பண்றான், விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி, நான் யார் தெரியுமா, நான் லேகியோன்றான். அவனே அட்ரஸ் பண்ணிக்கிறான், நான் யார் தெரியுமா, நான் லேகியோன். அதான் லேகியோன் என்று சொல்லப்படும் போது லேகியோன்னா என்னங்க அர்த்தம்? லேகியோன்னா என்ன அர்த்தம்? என்ன பாஷை? லேகியோன்னா என்ன பாஷை? லேகியோன்னா என்ன பாஷை? தமிழா, இங்கிலீஷா, ரோம பாஷையா? அந்த பாப்பா கரெக்டா சொல்லிருச்சு, லத்தீன் பாஷை. லத்தீன் பாஷை. ரோமர்களுடைய ஆட்சி மொழி லத்தீன். ராணுவத்தினுடைய கட்டமைப்பு 6000 பேர்களை கொண்டது. லத்தீன் என்கிற பாஷையிலே லேகியோன் என்று சொல்லும். 6000 கொண்ட படைப்பிரிவு லேகியோன் என்று அவன் சொல்லுகிறார். அப்போ தீய ஆவிகளுடைய கூட்டம் ஒருத்தனுக்குள்ள 6000 பேர் இருக்கிறாங்க. 6000 ஆவிகள் ஒருத்தன் உடம்புக்குள்ள இருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான ஒரு சம்பவம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, டான்ஸ் ஆடிக்கிட்டு 4000 பேரு நான் லேகியோனே அப்படின்னு அது கத்துது. ஆண்டவர் பார்த்தாரு, என்ன ஆடுற நீ, ஓவர் ஆடுறீங்க, ஐயோ என்னை பாதாளத்துல பாத்தீங்க. அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னாக்க, 31 தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன என்று நான் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவனிடத்திலே சாத்தான்கள் ஆவிகள்லாம் என்னை பாதாளத்துக்கு நீங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா காலம் நிறைவேற முன்னாடி எங்களை நீர் இம்சை பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் நிறைவேறனா இந்த பூமியில ஏற்று கிறிஸ்துவனுடைய ஊழியம், ஏற்று கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு சாத்தானுக்கு இருக்கக்கூடிய தீர்ப்பு நாள் வரல. அது வரைக்கும் நீர் எங்களை ஒண்ணும் செய்யக்கூடாது, எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள நேரங்கள் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது, எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்று அது வாதிடுகிறது. அது என்ன சொல்லுது? அவருடைய உரிமையை கேட்குது. எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பண்டிகைகளுக்குள்ளே போகும்படி அது உத்தரவு வாங்குது. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, பண்டிக்குள்ள பள்ளி போய் என்னச்சுது, விழுந்து எல்லாமே தண்ணிக்கு விழுந்து செத்து போகுது. இதெல்லாம் ஊர்களுக்கு ஜனங்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஈரமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்க கவனிக்கப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டாக்க, பிசாசுக்கு எது பிடிக்கும்? எது பிடிக்குங்க? பன்னினா ரொம்ப பிடிக்கும். அது உடம்புலதான் எல்லா விஷக்கிருமியும் உருவாகுது. உலகத்துல பன்னியினுடைய வயிற்றுலதான் உருவாகுது, குடல்ல உருவாகுது. ஆண்டவர் அசுத்த பிராணி என்று சொல்லுகிறார், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இவன் என்ன பண்றான்? கத்தோலிக்க சபையிலிருந்து பெந்தெகோஸ்து சபை வரைக்கும் இன்னைக்கும் அது பழைய ஏற்பாட்டின் காலத்துல, அது எங்களுக்கு எல்லாம் கிடையாது. இப்ப சோத்திரம் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு பூசின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சாப்பிடுறாங்க. இதனாலதான் புதுசா எங்கேயாவது போயாச்சுன்னா, ஐயா நான் சாப்பிட மாட்டேன், ஒண்ணும் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு விலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு. எதுக்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? எதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்? பரிசுத்தவான்களுக்கு எந்த ஆகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆகாரத்தை தான் நம்ம சாப்பிடணும்.